டெல்லி குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க தமிழ்நாட்டின் அலங்கார ஊர்தி தேர்வு. தன்னிறைவு இந்தியா மின்சார வாகன உற்பத்தி மையம் என்ற தலைப்பில் தமிழ்நாடு அரசு அலங்கார ஊர்தி பங்கேற்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசுகளை வெல்லும் மாடுபிடி வீரர்கள். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்வையிட்டு பரிசுகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தியாகி இமானுவேல் சேகரன் நினைவு மணிமண்டபத்தையும் திறந்து வைக்கிறார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாயை இதுவரை பெறாதவர்கள் நாளை முதல் பெற்றுக் கொள்ளலாம். இம்மாத இறுதி வரை ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என அறிவிப்பு. நாடு முழுவதும் துணை வேந்தர்கள், பதிவாளர்கள் காலி பணியிடங்களை 1 மாதத்தில் நிரப்ப வேண்டும். விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் பணியிடங்களை 4 மாதத்தில் நிரப்ப உச்சநீதிமன்றம் உத்தரவு. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பார்வையிட்ட கர்நாடக அமைச்சர் மது பங்காரப்பா. இந்தியை திணிக்க முயற்சிக்கும் ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கையை கர்நாடகா எதிர்ப்பதாக பேட்டி. மோடியின் மொழியை மட்டுமே ஒன்றிய கல்வி அமைச்சர் அறிந்திருப்பதுதான் பிரச்சனை என விமர்சனம். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் லாட்டரியில் 1 கோடி ரூபாய் பரிசு வென்றவர் கடத்தல். லாட்டரி டிக்கெட்டை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்ற கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது. ₹544 கோடி இந்திய உதவியுடன் காங்கேசன் துறைமுகம் புனரமைப்பு. இலங்கை அதிபர் அனுர குமார திசநாயக்கே அறிவிப்பு. இந்தூரில் நாளை நடைபெறுகிறது இந்தியா நியூசிலாந்து மோதும் 3வது ஒருநாள் போட்டி. தொடரை வெல்லும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சி.